சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. சரி, இப்ப கார்த்திக் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அத எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. கார்த்திக்க கடத்தி வச்சு பாதுகாக்கிறது நாகுங்கிற ஒருத்தன். அவனை மட்டும் புடிச்சிட்டோன்னு வைங்க, கார்த்திக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. ஆனா அந்த நாகு யாரு, எப்படி இருப்பான், எங்க இருப்பான்னு ஒண்ணுமே தெரியல இலக்கியா. அத்தை, ஒரு ஐடியா. கௌதம் அந்த ரவுடிங்களோட சண்டை போட்டு கார்த்திக்க காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போன இடத்துக்கு போய் பார்த்தா நாகுவ பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த இடத்துக்கு உடனே போறேன். சரி இலக்கியா, ஜாக்கிரதையா போ. அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்காத. அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆபீஸ்ல கவனமா இருங்க, சரியா? நான் வச்சிடுறேன் அத்தை. சரி, நான் பாத்துக்கிறேன். வழியில சில பேர் கார்த்திகை தூக்கிட்டு போக பார்த்தாங்க. அப்போ சண்டை நடக்கும்போது யாரோ கௌதம் காரை பஞ்சர் பண்ணிருக்காங்க. இங்கதான் கௌதம் சொன்ன இடம் இதுதான். இங்கதான் கௌதம் கார்த்திக சண்டை போட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. நடந்தது ஒரு ப்ரீ பிளான் டிராமான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு ஏதாவது சாட்சி வேணுமே. அங்க ஒரு சிசிடிவி இருக்கு. போய் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். என்னம்மா வேணும்? சார், 2 நாளைக்கு முன்னாடி அதோ அந்த இடத்துல ஒரு சண்டை நடந்துச்சு. ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அன்னைக்கு நாங்க யாரும் இங்க இல்லம்மா, முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தோம். சார், அந்த சண்டைய வச்சு நிரபராதியான என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் சார். உங்க வீட்டு சிசிடிவி கேமரால நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? காட்டுறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா என்ன கோர்ட்டு கேஸ்ன்னு எழுத்துற மாட்டீங்களே? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சார். சரிம்மா, உள்ள வாங்க. அந்த சம்பவம் அன்னைக்கு காலையில நடந்ததா சொன்னாங்க. இருங்க, அந்த வீடியோ எல்லாம் பாப்போம். இதுதாம்மா அன்னைக்கு ரெக்கார்டான வீடியோஸ், பாருங்க. இவங்கதான் அந்த ரவுடிங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக், கார்த்திக். சார், கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க சார். பண்றேம்மா. இவன் தான் காரை பஞ்சர் ஆக்குனதா? சார், அவனை கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? அதை பண்றேம்மா. முகம் சரியா தெரியலையே சார். அவனோட கையை கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? கையில பாம்பு டாட்டூ போட்டிருக்கான். சார், இந்த ஃபுட்டேஜை மொபைல்ல ஏத்தி தர முடியுமா? தரேம்மா. ஆனா எனக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கங்க. சார், என்னால எந்த பிரச்சனையும் வராது சார்.
இந்தாங்க சார். கொடுங்க. டேய், தூத்துக்குடியில ஒரு பிக் ஷாட் தூக்கணுமா, போறியா? நல்ல அமௌண்ட் கிடைக்கும், யோசிச்சு சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. வேணா கூப்பிடுறேன். டேய், ஏன்டா கயிறு அவுத்தீங்க? அண்ணா பாத்ரூம் போகணும்னு சொன்னானே, அதான் கூட்டு போயிட்டு வரோம். சரி சரி, கயிறை கட்டுங்க. ஆ தம்பி, எங்களை தொந்தரவு பண்ணாம சைலண்டா இருக்கணும். நீ ஓவரா துள்ளுனா உன்னை காலி பண்ண சொல்லி கௌதம் சார் சொல்லிருக்காரு. டேய், சீக்கிரம் கட்டுடா. டேய், என்ன விடுங்கடா. டேய், ஒரு சத்தம் வரக்கூடாது, தொலைச்சிட உன்னை. டேய், நல்லா கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு. டேய், சரக்கு என்னது இருக்கேன், வாங்க போலாம். சரிண்ணே. ரொம்ப வாய் திறக்காத, வா. டேய், நான் சொன்ன மாதிரி ரைட் கை லூசா கட்டினீங்களா? ஆமா தல, அவன் ட்ரை பண்ணால கயிறு அவுந்துரும் தல. நானும் அவன் கை கேட்டுற மாதிரி போனை வச்சுட்டு வந்திருக்கேன். அப்ப அவன் நேரம் கை தவுத்துட்டு போன் எடுத்து பேச போறான்னு நினைக்கிறேன். அவன் பேசணுங்கிறது தானே எஸ்எஸ்கேவோட பிளானு. புது நம்பரா இருக்கு. யாரு? அஞ்சலி, அஞ்சலி, நான் தான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக், எப்படி இருக்கீங்க கார்த்திக்? கௌதம் உங்களை ஏதோ பண்ணிட்டாரோ, நான் பயந்து போயிட்டேன் கார்த்திக். இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, இது யார் போன? எப்படி பேசுறீங்க? அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? அஞ்சலி, ரவுடிங் என்ன சேர்ல கட்டும் போது லூசா கட்டிட்டாங்க. போனும் கைக்கு பக்கத்துல இருந்துச்சு, அதான் போன் எடுத்து உனக்கு கால் பண்ணேன். இன்னொரு கையை அவுத்துட்டு நீங்க வெளியில ஓடி வாங்க. முடியாது அஞ்சலி, ரொம்ப டைட்டா கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கதவை வேற லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ அஞ்சலி, இங்க கௌதமோட ஆளுங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்னால முடியல. எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்ப செத்துடலாம் போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க கார்த்திக். ஆமா, இப்ப அவங்க உங்களை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க? தெரியல. என்னை கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ளேயே வச்சிருக்காங்க. அதான் இது எந்த இடம்னு கூட தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு நீங்க லொகேஷன் மேப் அனுப்புங்க. நான் அதை வச்சு உங்க இடத்துக்கு வந்துடுறேன். மேப்பா? சரி, நான் அனுப்புறேன். டேய், வாங்கடா. டேய், லொகேஷன் அனுப்புங்க. ஹலோ, குடுறான்றல அவன புடிங்கடா. போனா குடுறா. மேப் அனுப்புறீங்களா கார்த்திக்? போனா குடுறாங்கடா. ஹலோ குடுக்க போறியா இல்லையா? குடுறா. கார்த்திக், என்ன ஆச்சு? ஹலோ போனை வச்சிட்டு போனா எடுப்பேன் நீ. டேய், அப்புறம் ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. கார்த்திக், பேசுங்க கார்த்திக். கார்த்திக், கேக்குதா? டேய், இது பின்னாடி போடுங்க. சரிண்ணே. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க,
ஆடி சேலு வந்தாச்சுங்க சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை சில்க்ஸ் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.